ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்ட கொஷின்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா, அதோட கண்டினியூஷன் தான். ப்ராப்ளம் நம்பர் 21 2001 கேட்ட கொஷின் சரிங்களா. 2001 கேட்ட கொஷின் ப்ராப்ளம் 21. கொஸ்டின் பாருங்க, 4 1/3 ப்ளஸ் 3 1/6 மைனஸ் 5 1/9 சரிங்களா. ஸோ இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை பண்ண சொல்கிறாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளிஃபை பண்ணலாம் சரிங்களா. இப்போது இந்த மாதிரி கொஸ்டின் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக்சடு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க, கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க. என்ன சொன்னேன், கலப்பு பின்னமாக கொடுத்தா ஃபஸ்ட்டு அதை வந்து ஆர்டினரி பின்னமாக மாற்றணும், சாதாரண பின்னமாக மாற்றணும் சரிங்களா. எப்படி மாற்றணுன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. என்ன பண்ணணும், 4 3 12 சரிங்களா. 4 3 12, 12ஐயும் 1ஐயும் நம்ம ஆட் பண்ணோம்னா 13 வரும். இங்கே கீழே என்ன நம்பர் இருக்கோ 3 இருக்குதா, அந்த 3 நம்ம கீழே போட்டுக்கணும் சரிங்களா. அதே போல் 6 3 18, 18ஐயும் 1ஐயும் கூட்டினா 19, 19 போட்டாச்சு. கீழே என்ன நம்பர் இருக்குது, 6 இருக்குது, 6 நம்ம கீழே போட்டுக்கணும். அடுத்த கலப்பு பின்னத்துக்கு வாங்க. அடுத்த கலப்பு பார்த்தா 9 5 45, 45ஐயும் 1ஐயும் கூட்டினா 46, 46 கீழே என்ன இருக்குது, 9 இருக்குங்களா, 9 கீழே போட்டாச்சு சரிங்களா. அப்புறம் சிம்பிள்ஸ் ரொம்ப முக்கியம், ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு மைனஸு மைனஸ் போட்டாச்சு ஓகேங்களா. சிம்பிள்ஸ் கரெக்டாக போட்டுக்குங்க ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், பொதுவான வகுத்தியாக நம்ம ஃபஸ்ட்டு மாற்றணும். கொடுத்துருது வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா, பொது வகுத்தியாக மாற்றணும். 3 இருக்குது, 6 இருக்குது, 9 இருக்குது. இதை மூணுத்தையும் காமனாக கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு நம்பர் நம்மளுக்கு வேணும் சரிங்களா. இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கனெக்ட் ஆகுது. எதுக்குன்னா 18ன்ற ஒரு விஷயத்துக்கு கனெக்ட் ஆகுதுங்களா. 3 6 18, 6 3 18, 9 2 18 சரிங்களா. இதை வந்து 6ஆல் பெருக்கும்போது நமக்கு 18 கிடைக்கும். இந்த நம்பரை 3ஆல் பெருக்கும்போது 18 கிடைக்கும். இந்த நம்பரை 2ஆல் பெருக்கும்போது 18 கிடைக்கும் சரிங்களா. அப்போ பொது வகுத்தி நம்மளுக்கு 18 கிடைச்சிச்சு சரிங்களா. அதான் சொல்லியிருக்கேன். இப்போ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா மேலேயும் கீழேயும் 6ஆல் பெருக்கியிருக்கேன். 3 6 18 சரிங்களா. அதே போல் 13 × 6 மேலேயும் போட்டிருக்குன்னா ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதே தான் மேலேயும் போட்டிருக்கேன். 6ஆல் பெருக்கியிருக்கேன், 13ஐயும் 6ஆல் பெருக்க போகிறேன். அதுக்கப்புறம் இங்கே 6 3ஆல் பெருக்கியிருக்கேன் 18, அதேமாதிரி 19 3ஆல் பெருக்கியிருக்கேன் சரிங்களா. அதே போல் இங்கே 9 2ஆல் பெருக்கிட்டேன் 18, 46 2ஆல் பெருக்கியிருக்கேன் சரிங்களா. நம்ம என்ன பண்ணோம், ஒரு பின்னத்தில் மேலேயும் கீழேயும் அதே நம்பரால் பெருக்கியிருக்கேன் சரிங்களா. இங்கேயும் 6 இங்கேயும் 6, அதே போல் தான் இங்கேயும் 3 இங்கேயும் 3, இங்கேயும் 2 இங்கேயும் 2. ஸோ இப்போ நமக்கு எல்லாருமே பார்த்தோன்னா இந்த டினாமினேட்டர் வேல்யூ எல்லாமே பார்த்தோன்னா 18ன்னு ஒரே வேல்யூவாக வந்துச்சு சரிங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணோம், மேலே இருக்கிற ரிமைனிங் வேல்யூவையும் மல்டிப்ளை பண்ணணும் ஓகேங்களா. 13ஐயும் 6ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 78 சரிங்களா. 5 6 60, 3 6 18, 60 + 18 78. அதே போல் 19 × 3 சரிங்களா. 19 × 3 எவ்வளோ, 57. 46 × 2 92 சரிங்களா. போட்டாச்சு. 18 காமனாக ஒரே நம்பராக எழுதியாச்சு. அப்போ நமக்கு என்ன முக்கியம், சிம்பிள்ஸ் முக்கியம். இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் போட்டாச்சு. இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டாச்சு சரிங்களா. இப்போது ப்ளஸ்ஸாக இருக்கிறது ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிட்டு நம்பரை மைனஸ் பண்ணணும், அதுதான் முக்கியம். அப்போ 78 57, 8யும் 7யும் ஆட் பண்ணோம்னா 15, 5 மீதி 1, 1 7 8, 8 ஒரு 5 13, 135. 135ல் 92 போச்சுன்னா என்ன பார்க்கணும், 5 2 போச்சுன்னா 3, 13ல் 9 போச்சுன்னா 4 சரிங்களா. அப்போ 43/18 ஓகேங்களா. இதுதான் ஆன்சர் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம ஷார்ட் அவுட் பண்ணோம்னா நம்மளால் மேலே என்ன வருது, 43 வருது, 18 அப்படியே வந்துடும். இதை நம்ம ஃபர்தராக கேன்சல் பண்ண முடியுமா, கேன்சல் பண்ண முடியாது சரிங்களா. இதை அப்படியே விட்டுற வேண்டியது தான் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். அப்போது ப்ராப்ளம் 21 இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 43/18 சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நம்ம ப்ராப்ளம் 22 அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரிங்களா. தேங்க்யூ.